வாழ்வில் மறக்க முடியாத ஒரு நாளாக இருந்தாலும் கூட அதில் எண்ணற்ற தேச தலைவர்களின் ஞாபகமானவும் விடாமுயற்சிக்கான ஒரு எடுத்துக்காட்டாக நம் நாட்டில் வாழ்ந்த தலைவர்கள் ஆங்கிலேயரிடமிருந்து சுதந்திரத்தை பெற்றனர். இந்திய சுதந்திர போராட்டத்தில் காந்தியின் பங்கு இந்திய நாடு எப்படியாவது சுதந்திரம் அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு முதல் முறையாக ஐசின் முறையில் போராட தொடங்கியவர் மகாத்மா காந்தி அவர்கள். இவர் சுதந்திரத்திற்காக வெளியே மற்றும் சக்தியாகிரக என்ற முக்கிய ஐசனை கையில் தொடங்கினார். அதேபோல் 21 நாட்கள் வரையிலும் எந்த உணவையும் கொள்ளாமல் உண்ணாவிரதம் இருந்தார். கடைசியில் பல வகையான போராட்டங்களுக்கு பிறகு இந்தியாவுக்கு சுதந்திரம் தந்தார். இந்திய சுதந்திர போராட்டத்தில் சுபாஷ் சந்திர போஸின் பங்கு ஆங்கிலேய முடியில் இந்தியாவானது சிக்கிக் கொண்டிருக்கும். இத்தகைய நிலையில் என்னால் ஆங்கிலேயருக்கு கீழ்ப்படிந்து பணிபுரிய முடியாது என்று எண்ணி தனது பதவியினை சுபாஷ் ராஜினாமா செய்து இந்தியா திரும்பினார். இந்தியாவுக்கு வந்த கையோடு 1922ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு வரவிருந்த வேல்சந்தி இளவரசர் வர்தேனை எதிர்த்து சுபாஷ் சந்திர போஸ் கொல்கத்தா தொண்டர் படையின் தலைவராக பொறுப்பேற்று போராடினார். மருது பாண்டிய போராட்டம் ஆங்கிலேயரை எப்படியாவது எதிர்க்க வேண்டும் என்று நினைத்து 1785 முதல் 1801 வரை சிவகங்கை சீமையில் பெரிய மருது மற்றும் சிறிய மருது இருவரும் எதிர்த்து போராடினார்கள். அதே சமயம் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடிய மக்களையும் ஒன்றாக சேர்த்து ஆங்கிலேயரை விரட்டி அடிக்க வேண்டும் என்று நினைத்து இருவரும் போராடினார்கள். ஆனால் அண்ணன் தம்பி இருவரும் சிக்கி மரணமடைந்தனர். மகாத்மா காந்தி, சுபாஷ் சந்திர போஸ், திருப்பூர் குமரன், ஜவஹர்லால் நேரு, வ.உ.சி. சேனனா, பாரதியார் மற்றும் புலிதேவர் ஆகியோர் பல போராட்டங்கள்